1944 ஆகஸ்டில் தான் நீதி கட்சி சுயமரியாதை இயக்கம் இணைந்து திராவிடர் கழகம் என்று பெயர் பெற்றது. அதற்கு பிறகு நடைபெற்ற இந்த திருச்சியில் நடந்த மாநாட்டில் கொடியேற்றி வைத்து உரையாற்றியவர் மிராண்டா என்ற ஒரு புரட்சிகரமான திராவிட இயக்க வீராங்கனை, தந்தை பெரியாருடைய அண்ணன் மகள். அவர்தான் கொடியேற்றி வைத்து உரையாற்றும் பொழுது, இந்த தராசு சின்னம் என்பது ஒரு புரட்சியின் அடையாளம் அல்ல, நமக்கு வேண்டியது தலைகீழ் மாற்றம், புரட்சி. இந்த கொடி நம்முடைய புரட்சிகரமான நோக்கத்திற்கு பயன்படாது. ஆகவே நீங்கள் எல்லோரும் நன்கு சிந்தித்து நம்முடைய கொள்கையை வெளிப்படுத்தக்கூடிய கொடியை உருவாக்க வேண்டும் என்று அந்த மாநாட்டு மேடையிலே முழங்கியவர் மிராண்டா என்ற வீராங்கனை. அவருடைய அந்த உரைக்கு பிறகுதான் திராவிடர் கழகத்திற்கு வேறு கொடி உருவாக்கப்பட வேண்டும் என்கிற ஆலோசனை எழுந்து அதனுடைய வரலாறை நீங்கள் அறிவீர்கள். இந்த கருப்பு சிவப்பு வண்ண கொடி அதற்கு பிறகுதான் அறிமுகமானது. இந்த கொடி உருவாக்க வரலாற்றிலேயும் திராவிட இயக்கத்தினுடைய வீராங்கனைகளுக்கு பங்கிருக்கிறது. அங்குதான் அந்த விவாதம் தொடங்கியது.